தூங்குற எரிமலைக்கு மேலே நம்ம இன்னைக்கு ட்ராவல் பண்ண போகிறோம். சவுதினாலே பாலைவனமும் பேரிச்சம்பழமும் மட்டும்தான் நமக்கு ஞாபகத்தில் வரும். வேறு எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சவுதி அரேபியான்னு சொல்லிட்டு காட்டவே மாட்டாங்க. ஆனால் சவுதி அரேபியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உறங்கிக்கிட்டு இருக்கிற எரிமலையும் அதனால் ஏற்பட்ட அந்த பெரிய பள்ளத்தாக்கையும் வந்து இது வரைக்கும் யாருமே காட்டியிருக்க மாட்டாங்க. தமிழ் யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு இடத்த நம்ம போக போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதனால் ஏற்பட்ட அந்த பள்ளத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ஹலோ ஹோபீஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மதினாலேருந்து தாயிஃப் வழியாக மக்காவுக்கு போக போகிறோம். அந்த போகிற வழியில் பார்த்திங்கன்னா இங்கே வந்து லாவா ஃபீல்டுகள் நிறையா இருக்குது. நமக்கு பொதுவாக சவுதி அரேபியானாலே மக்கா மதினா மட்டும்தான் ஞாபகம் வரும். அதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா மதினாக்கு பக்கத்துலேயே வந்து நிறையா லாவா ஃபீல்டு இருக்குது. லாவா வெடித்து அந்த பாறைகள் வந்து வந்திருக்கும் தெரியுமா? அந்த நெருப்பு குழம்பு வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். நார்மலாக வந்து ஓடு மாதிரி தான் இருக்குது. இதோட வெயிட் வந்து கம்மியாக இருக்குன்னா இதெல்லாம் வந்து அப்படியே லாவா வெடிச்சு அந்த குழம்பு ஓடி அப்படியே காஞ்சி போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. ஃபுல்லாகவே கறி மாதிரி இருக்குது. இந்த மலைகளை ஃபுல்லாக பாருங்கள். மதினாவை சுற்றி நிறைய இடங்கள் இப்படி தான் இருக்குது. உண்மையிலே பல மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து எரிமலை இருந்து அதோட லாவா ஃபீல்டு தான் இங்கே இருக்குது. இதை வந்து இவங்க சவுதி கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா எடுத்து இதில் ஏதாச்சும் கனிமம் இருக்கா இந்த பாறையில், ஏன்னா இது பூமிக்கு அடியிலேருந்து வெளியே வந்தது இல்லையா, அதை வந்து அவங்க ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நமக்கு வந்து புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த இடத்தெல்லாம் காட்டணும், ஸ்பெஷலான ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போக போகிறேன். அது வந்து ரொம்ப பெரிய எரிமலையாக இருந்த இடத்த நம்ம இன்றைக்கி வந்து போய் பார்க்க போகிறோம். தூங்குற எரிமலைக்கு மேலே நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். இப்போ வந்து டைம் பார்த்திங்கன்னா 1 மணி, சரியான வெயில். இன்னும் ஒரு 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ கிளம்புனா தான் கரெக்டான டைமிங் அங்கே ஈவினிங் நம்ம போக முடியும். கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 டிகிரி செல்சியஸ். வாங்க ஓடிடும், ரொம்ப நேரம் நிற்க முடியல. வாங்க போவோம். ரோடும் செமையாக இருக்குது, சிங்கிள் ரோடு தான், என்ஜாய் பண்ணிகிட்டே போவோம் வாங்க. ஒரு லாவா ஃபீல்டுக்குள்ள நிற்கிறோம். அது வந்து ஒட்டகம் ரொம்ப சூடாக இருக்குங்க. இங்கெல்லாம் வந்து பார்த்து நம்ம வந்து தனியாக சிக்கணும்னு வச்சுங்களேன், ஒன்றுமே இல்லை. சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. எரிமலை அந்த லாவா ஏரியாவில் உள்ளே இறங்கி நிற்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரோட்லேருந்து பக்கத்தில் தான் நம்ம நிற்கிறது. ஆனால் எந்த ஒரு வண்டியுமே நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வண்டியுமே பாஸ் ஆகலை. இங்கே வந்து தண்ணி கூட கிடையாது. இங்கே பாருங்களேன், ஒட்டகம் செத்து கிடக்குங்க. இந்த இடம் எவ்வளோ கொடூரமானதுங்கிறதுக்கு வந்து இது ஒரு எடுத்துக்காட்டு பாருங்கள். ஒட்டகமே செத்து கிடக்கு. வந்து நம்ம ஊர் காசு கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா மதிப்பு உள்ளது. ஓடி இல்லாமல் வா இங்கே வர்றா எலும்பு கூடு. கால் மட்டும் தனியாக கிடக்கு பாரு. நான் இங்கே வரேன், எவ்வளோ பெரிய எலும்பு. உள்ளோட சேர்த்து பிளாஸ்டிக்கையும் சாப்பிட்ருக்கோ. பார்த்தீங்களா? ஆனால் வாடை ரொம்ப நாள் ஆயிடுச்சு போல. வாடை அடிக்கல, ஒன்றுமே வாடை அடிக்கல. காஞ்சி போச்சு. தோல் இருக்குது, அதுக்கப்புறம் இது இருக்குது, எலும்பு தான் இருக்குது. இதோட பாதத்தை பாரு, நல்லா மரக்கட்டையில் இந்த நம்ம மரக்கட்டை மாதிரி இருக்குது அப்படியே புஷ்ஷுன்னு. நீங்கள் பார்க்கவே பயமாக இருக்குது. இந்த ஏரியா பாருங்க எப்படி இருக்குன்னு. அங்கே கொஞ்சம் எலும்புகள் கிடக்கு. நிறைய இங்கே செத்து கிடக்கு. என்ன அது பாட்டுக்கு அலையுதுங்க. ஒட்டகம் பாட்டுக்கு சும்மா ஃப்ரீயாக அலைஞ்சிக்கிட்டு இருக்கு. செத்து ரொம்ப நாளாச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா உள்ளே வந்து சதை எதுவுமே கிடையாது, ஒன்லி எலும்பு மட்டும்தான் இருக்குது, ப்ளஸ் தோல் இருக்குது. பல்ல பாருங்க. வாங்க போயிடலாம். ரொம்ப ரிஸ்க்காக தெரியுது. வாங்க இங்கேருந்து போயிடலாம். பார்த்தீங்கன்னா அந்த பக்கமும் ஒன்று செத்து கிடக்கு, அங்கிட்டும் ஒன்று செத்து கிடக்கு. ஒட்டகம் வந்து சைஸில் பெருசுனால செத்தா அதை தூக்கிட்டு போக முடியாது, அதனால் அங்கங்கே போட்டுருவாங்க போல். செத்து கிடக்கு. இதுவும் ஒட்டகத்தோட எலும்பு கூடு தான். மண்டை எலும்பு கூடு பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒன்று செத்து கிடக்கு. ஒட்டகம் அங்கங்கே செத்து கிடக்கு. சரி வாங்க போயிடலாம். என்ன தெரியல, அங்கேயும் செத்து கிடக்கு. நமக்கெல்லாம் செத்துச்சா என்ன இங்கேயே வந்து போட்டாங்கன்னு தெரியல, சாவடிச்சு போட்டாங்களா எதுவும் தெரியல. வாங்க கிளம்புவோம்.
பார்த்தீங்களா, இதுதான் அந்த வஹபா கிரேட்டர். அதோட அந்த டூரிசம் டெவலப் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல அவங்க வந்து கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஆஃபீஸ் ரூம் அது இதுன்னு சொல்லிட்டு பார்க்கிங்லாம் வச்சுருக்காங்க. இங்கே தான் நம்ம வஹபா கிரேட்டர், இங்கே தான் போகிறாங்க. இது வந்து ரெஸ்டிங் ஷெல்டர் மாதிரி வச்சுருக்காங்க. இங்கேருந்து இது வந்து ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி வச்சுருக்காங்க. இங்கேருந்து பார்க்கும்போது வேற லெவலில் இருக்குது. ஒரு எரிமலை வந்து இதுலேருந்து வெடித்து வெளியே வந்துச்சா, இல்லை இதில் வந்து பெரிய கல் விழுந்து இந்த மாதிரி இவ்வளோ பெரிய கிரியேட்டர் கிரியேட் ஆயிருக்கா அப்படின்னு நமக்கு தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹியூஜுங்க. இது வந்து நம்ம நார்மலாக நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்கும்போது ரொம்ப சிறுசாக தெரியுது. ஆனால் நீங்கள் நேரில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு. நீங்கள் இந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது அந்த ஃபுல் இது வியூவும் நீங்கள் பார்க்க முடியும். இப்போ இந்த இடத்த பார்க்க வரும்போது ஒரு எரிமலை இருக்கும், அது மேலே ஏறி போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம நினச்சிட்டு வந்தோம். நம்ம மேப்பில் தான் இந்த இடத்த கண்டுபிடிச்சோம். மேப்பில் பார்க்கும்பொழுது இது வந்து ஒரு எரிமலை லாவா வெடித்து வெளியே வந்த இடம் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தெரிஞ்சது. நம்ம டாப் வியூவிலேருந்து பார்க்கும்போது இங்கே வந்து பார்க்கும்போது இது ரொம்ப பெரிய, அதாவது சின்ன குளம் மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினச்சேன். ஒரு கிரிக்கெட் கிரவுண்டு மாதிரி இருக்கும், வந்து கிரிக்கெட் விளாட்லாம் அப்படின்னு சொல்லி கண்டென்ட் நம்ம அப்படி தான் நினச்சிருந்தோம். உள்ளே போய் பேட் எடுத்துகிட்டு போய் கிரிக்கெட் விளாட்லாம் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிருந்தோம். ஆனால் இது வந்து எவ்வளோ ஆழங்க. இது வந்து போகிறதுக்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஆகும் போல தெரியுது. கீழே இறங்கினா 2 மணி நேரம், மேலே வர்றதுக்கு எப்படியும் ஒரு 4 மணி நேரம் ஆகும் போல தெரியுது. அந்தளவுக்கு இது பள்ளத்தாக்காக இருக்குது. இதுக்கு முன்னாடி நிறைய பேர் கீழே போய் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து நான் பார்த்துருக்கேன் சோசியல் மீடியாவில். ஆனால் இவ்வளோ பெருசாக இருக்குன்னா இப்போ தாங்க எனக்கு தெரியுது. உண்மையிலேயே வேறு லெவலு. வந்தால் அது அப்படியே பார்த்தோன்னா பிரமிப்பாக இருக்குது. அதை பார்த்துக்கிட்டே தான் தலை சுற்றுது, அந்தளவுக்கு இருக்குது. உண்மையிலேயே செமங்க. இந்த இடத்துலேருந்து ஃபேமிலியோடு வரலாம். வந்து நீங்கள் புது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குன்னா இதை வந்து நீங்கள் பார்க்கலாம். சவுதி அரேபியாவோட புவியியல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம மேப் மூலமாக வந்து நிறைய தெரிஞ்சுக்கலாம். அதில் வந்து அவங்களே எக்ஸ்ப்ளோர் பண்ணாத நிறைய இடங்கள் வந்து சவுதி அரேபியாவில் இருக்குது. அது கண்டிப்பாக அடுத்தடுத்து அவங்க டூரிசத்தை டெவலப் பண்ணும்போது இந்த மாதிரி இடங்கள்லாம் ரொம்ப ஹைலைட் ஆகும். மேலேருந்து எரிகள் வந்து விழுந்துருச்சு, அதனால் இவ்வளோ பெரிய பள்ளம் உருவாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மேலேருந்து எரிகள் விழுந்தால் அந்த எரிகள் எங்கே அப்படிங்கிற டவுட் நமக்குமே இருக்குது. இன்னொருத்தர் என்ன சொல்கிறாங்க, எரிமலையில் வந்து அதாவது எரிமலை வெடித்து அந்த லாவாலாம் வெளியே போய் இந்த இடம் வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. நம்ம நிற்கிற இந்த தரையும் வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து வெளியே வந்த ஒரு பாறை அப்படிங்கிறாங்க. இதை பார்த்தாலே வந்து செங்கல் மாதிரி தான் இருக்குது. இது வெயிட் வந்து அந்தளவுக்கு கிடையாது, இது கல் மாதிரியும் கிடையாது, இது செங்கல் மாதிரி தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம செங்கல் இருக்குல்ல அந்த மாதிரி தான் இருக்குது, வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது மற்ற கல்லை கம்பேர் பண்ணும்போது. வீடியோவில் பார்க்குறதோட பயங்கர பெருசு இது. ஆக்சுவலாக இது வந்து நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து செமையாக இருக்கும். டைமிங் பார்த்தீங்கன்னா குளிர்காலத்தில் இங்கே வந்தீங்கன்னா இன்னும் செமையாக இருக்கும். இப்போ வந்து டெம்பரேச்சர் வந்து 45க்கு மேலே இருக்குது இந்த ஏரியாவில். இது எங்கே இருக்குன்னா நம்ம மதினாலேருந்து தாய்ஃப் போகிற வழியில் இருக்குது. லொக்கேஷன் வேணும் நான் கீழே பின் பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். அந்த வெள்ளையா தெரியுது, அது என்னன்னு கேட்டிங்கன்னா சோடியம் பாஸ்பேட். அந்த கிரவுண்டில் வந்து அதுவே வந்து அந்த இடத்துல வந்து ஜென்ரேட் ஆகி வருது அப்படின்னு சொல்கிறாங்க. மழை நேரத்தில் வந்து மழை பெஞ்சு தண்ணியெல்லாம் இதுக்குள்ளே போய் இது வந்து ஒரு லேக் மாதிரி காட்சி அளிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்க்குறதுக்கு ஒரு பெரிய மலை, அது வந்து அப்படியே வெடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. நம்ம நிற்கிறதெல்லாம் அந்த மலையோட ஒரு பகுதியை மாதிரி தான் தெரியுது. அந்த எரிமலையோட லாவா கல் வந்து அந்த பக்கம் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற மலைகள் எல்லாமே வந்து எரிமலை மலைகள் மாதிரி கருப்பாகவும், அந்த பக்கம் இருக்கிறது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எல்லாமே கருப்பு கலரில் லாவாவோட பாறை தான் இருக்குது. ஸோ வந்து இது வந்து மேக்ஸிமம் வந்து எரிமலையாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அப்படின்னு அதிகமாக சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இது கீழே போய் அவங்க வந்து ட்ரெக்கிங்லாம் மக்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. நார்மலான குளிர் டயத்தில் வந்து கீழே போனாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் வெயில் நேரத்தில் கீழே போகும்போது உங்களுக்கு வந்து ஆக்சிஜன் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். எம்பி மேலே வர்றவங்களுக்கு வந்து ஆக்சிஜன் இல்லாமல் அவங்களால சுவாசிக்க முடியாமல் ஒரு 3 பேர்கிட்ட வந்து இறந்துருக்காங்களாம். இதை வந்து அந்த செக்யூரிட்டி சொன்னாங்க. ஸோ அதனால் இது கீழே போக ட்ரெக்கிங் போகிறதுக்கும் கீழே இறங்குறதுக்கும் வந்து எந்த அனுமதியும் கிடையாது. இப்போ நீங்கள் இங்கேருந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம், வீடியோ எடுத்துக்கலாம், அதை பார்த்துக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா இங்கே சவுதிஸ் வந்து நிறைய பேர் வந்து கேம்பிங் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து அவங்களுடைய அந்த என்ன சொல்கிறது, அந்த கிரில் பண்ணுறது, சிக்கன் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்காங்க. இதை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் இந்த லாவா ஃபீல்டு வந்து இருக்குது. இது வந்து இது வந்து அதிகமாக ஃபேமஸ் ஆகாத ஒரு இடம். இது வந்து சவுதியில் தான் இருக்குது. யூடியூப்பில் ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து இதை வந்து வீடியோ நம்ம பண்ணுறோம். அதில் நமக்கு வந்து பெருமையாக இருக்குது. மறக்காம இந்த மாதிரி வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில்லை கிளிக் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நமக்கு அடுத்தடுத்து வீடியோ வந்து பார்க்கும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த பள்ளத்தாக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய மலைகளும் இருக்குது பாருங்கள். உள்ளே இது வந்து பயங்கர ஆழமாக இருக்குது, நம்மளால் எட்டி பார்க்க முடியல. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எட்ஜில் தான் நின்றுக்கிட்டு இருக்கோம். பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குது, எல்லாமே கத்தி மாதிரி ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது இந்த பாறைகள்லாம். டூரிஸ்ட்டுக்கு வந்து நிறைய இந்த இடத்துல வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் மக்கள் எவ்வளோ தூரம் நடந்து வர முடியுமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தடுப்பு சுவர் வந்து இவங்க கட்டியிருக்காங்க. இந்த ஏரியாலாம் வந்து நம்ம 4x4 வந்து இங்கே கிராஸ் பண்ணி வந்தோம். இந்த தடுப்பு சுவரும் கட்டியிருக்காங்க. எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு செமையான டைமிங். அப்போ வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும்.
ஓகே, நம்ம அப்படியே கிளம்பலாம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஆஃபீஸ் இருக்குது, டாய்லெட் ஃபெசிலிட்டி, அதுக்கப்புறம் எல்லாமே இருக்குது. இந்த பக்கம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வால் கட்டியிருக்காங்க. அது வரைக்கும் உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் கல்ஃப் ரைடர். இன்னும் நிறையா ஈதோட சீரியஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய சீரிஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டு இருக்கு. மறக்காமல் அதையும் பிளேலிஸ்ட்டில் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.